மாற்றிக்கொண்ட ஓபிஎஸ் 11வது முறை அதிமுகவிற்கு அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணி. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக களமிறங்க வேண்டும் என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் அறிக்கையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 16வது தொடர் தோல்வியை வரவு வைத்துக் கொள்வதோ இல்லை ஒன்று மேற்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கம்பீர மிடுக்கோடு கட்சியை களமிறக்கி 2019 இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய அன்றைய இடைத்தேர்தல் வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து வரப் போகிறோமா என்ற இயக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் நிறைந்துள்ளது. எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதினும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிக்கையில் சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதினும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற ஓபிஎஸ்ஸின் முடிவினை அதிமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் ஓபிஎஸ் கட்சியை வைத்து நீக்கிய பின்புதான் கட்சி வளர்ந்து வருவதாகவும் அவர் கட்சிக்கு தேவையில்லை என்று அதிமுக கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் பாஜக கூட்டணியில் இணைந்து அதிமுகவிற்கு எதிராக போட்டியிட்ட ஓபிஎஸ் இந்த இடைத்தேர்தலில் ஏன் திடீர் அக்கறை கொள்கிறார்? ஒருவேளை பாஜக ஓபிஎஸ்ஸை கலட்டிவிட்டதோ என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் நெட்டிசன்கள்.